வெல்கம் டு அபி டிவி. இன்னைக்கு வீடியோல கருப்பு கவுனி அரிசியோட மருத்துவ பலன்கள் பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். கருப்பு கவுனி அரிசிக்கு இன்னொரு பேர் இருக்குது, அதுதான் கருப்பு அரிசி. இந்தியாவோட வடக்கு மற்றும் தெற்கு பகுதிகளில் இந்த கருப்பு கவுனி அரிசி அதிக அளவுல சாகுபடி செய்யப்படுது. சமீப காலமா இந்த கருப்பு கவுனி அரிசியோட மருத்துவ பலன்களை தெரிஞ்சுக்கிட்ட மக்கள் அதிக அளவுல இதை பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்படி என்னதான் இருக்கு இந்த கருப்பு கவுனி அரிசியில அப்படின்னு தான் இன்னைக்கு வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். வெள்ளை அரிசியை விட இந்த கருப்பு கவுனி அரிசியில நியூட்ரியன்ஸ் அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய நிறைஞ்சிருக்கு. ஆந்தோசயனின் அப்படின்னு சொல்லப்படுற ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய இருக்கிறதுனால இதய நோயை தடுக்கவும் மூளையின் செயல்பாட்டை மேம்படுத்தவும் உடல்ல திடீர்னு ஏற்படுற வீக்கத்தை குறைக்கவும் இந்த கருப்பு கவுனி அரிசி அதிக அளவுல உதவுது. அரை கப் கருப்பு கவுனி அரிசி சாப்பிட்டோம் அப்படின்னா 3 கிராம் அளவுக்கு நார்ச்சத்து கிடைக்குதாம். பொதுவா நார்ச்சத்து நிறைந்த உணவுகளை சாப்பிடுவதன் மூலம் மலச்சிக்கல் பிரச்சனை குணப்படுத்தப்படுது. அதோட வயிற்றுப்போக்கு, குடல் வீக்கம் மற்றும் குடல் சம்பந்தப்பட்ட இதர பிரச்சனைகளும் மிக எளிதில் சரி செய்ய முடியும். அதனால வயிற்று உபாதைகள் இருக்கிறவங்க, நார்ச்சத்து குறைபாடு நோயால பாதிக்கப்பட்டிருக்கவங்க கருப்பு கவுனி அரிசியில செய்த சாதத்தை சாப்பிடலாம். உடல் பருமனை எதிர்கொள்ற நபரா இருந்தாங்க அப்படின்னா எடையை குறைப்பதற்கும் இந்த கருப்பு கவுனி அரிசியை சாப்பிடலாம். கருப்பு கவுனி அரிசியில இயற்கையாவே உடல்ல இருக்கிற தேவையற்ற நச்சுத்தன்மை கொண்ட பொருட்களை நீக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது. கல்லீரலுக்கு தீங்கு விளைவிக்கும் நச்சுக்களை இந்த கருப்பு கவுனி அரிசி எளிமையா வெளியேற்றுது. அதுபோக உடலுக்கு தேவையில்லாத நச்சுக்களையும் எளிமையா வெளியேற்றுது. நார்ச்சத்து அதிகமா கருப்பு கவுனியில இருக்கிறதுனால குளுக்கோஸ் நீண்ட நேரம் உங்க உடல்ல உறிஞ்சப்படுவதற்கு உதவுது. நீரிழிவு நோயில டைப் 2 வகை நோயாளிகள் இந்த கருப்பு கவுனி அரிசியை சாப்பிடுவதன் மூலம் நீரிழிவு அபாயம் குறையும் அப்படின்னு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்த கருப்பு அரிசியில விட்டமின் பி மற்றும் ஈயும் அதிக அளவுல நிறைஞ்சிருக்கு. இந்த சத்துக்கள் நிறைய இருக்கிறதுனால தோல் பாதுகாப்புக்கு ரொம்பவே நல்லது. தசைப்பிடிப்பு, நரம்புகளுக்கும் மிக சிறந்ததா இந்த கருப்பு கவுனி அரிசி சொல்லப்படுது. இந்த கருப்பு கவுனி அரிசியில என்னென்ன செய்யலாம் அப்படின்னா இனிப்பு பொங்கல், பாயாசம், சாதம், கஞ்சி, இட்லி மற்றும் தோசை போன்ற உணவுகளை செய்து சாப்பிடுவதன் மூலம் அன்றாடம் ஏதாவது ஒரு வகையில இந்த கருப்பு கவுனி அரிசியோட பயன்பாட்டை அதிகரிக்கலாம். என்ன நேர்களே, இந்த வீடியோல இடம்பெற்ற தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.